Right. நான் அந்த டிஸ்பிளே ஷேர் பண்றேன். தெரியுதா? தெரியுதானே? தெரியுதா பிள்ளைகள்? விளங்குது சார், விளங்குது. ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கு சாப்டர் 3 அது பார்ப்போம். பேங்கிங் சிஸ்டம் ஹிஸ்டரி அது டீப்பாக பார்ப்போம். இதில் எல்லாம் வந்துட்டு நாம செய்ய தேவையில்லை. ஏற்கனவே சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஸ்டெப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பெரும்பாலும். அப்ப அதனால ஆஹ், நாம கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போவோம். திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம. இப்போ பேங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு என்னது? இந்த வேர்ல்ட் மாடர்ன் ஃபைனான்ஸ்ல வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிஸ்டம் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த உலக பொருளாதாரம் எல்லாமே ஒரு வங்கியில இருந்து இன்னொரு வங்கியோட தொடர்பட்டதா தான் இருக்கு. தனியாக பேங்க் இல்லாம இந்த நிறுவனமும் வேலை செய்ய இயலாங்கிற நிலைமையில இப்ப இருக்கு. சரியா? ரைட். இப்ப வந்துட்டு பேங்க் வந்துட்டு இன்றைய காலத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைனான்ஸ் கடன் கொடுக்கிற நிறுவனம் இந்த மட்டும் அந்த அதை தாண்டி, ரைட், அல்லது ஒரு டிபாசிட்டோ அல்லது சேவிங்கோ செய்யறதை தாண்டி இப்ப இன்றைக்கு அந்த பேங்க் வந்துட்டு வேரியஸ் டிஃப்ரெண்டான கஸ்டமருக்கு சர்வீஸ்களை கொடுக்குது. ரைட். இப்ப நம்ம வரலாற்றை பார்க்கும்போது உலகத்துல முதலாக உருவாக்கப்பட்ட பேங்க் வந்துட்டு அஹ், வெனிஸ். வெனிஸ்னு கேள்விப்பட்டீங்களா? இத்தாலி, வெனிஸ். அங்கதான் முதலாக இந்த மாடர்ன் பேங்க் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1157 உருவாக்கப்பட்டது. சரிதானே? இந்த பேங்க் வாஸ் ஸ்ரீலங்காவில் பேங்க் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் காலனி பீரியட்ல 1802. 1802 தொடக்கம் 1948 இலங்கையில பிரிட்டிஷ் காலனி, பிரிட்டிஷ்ல ஒரு பேங்க் தான் அது. பிரிட்டிஷ்ல ஒரு கொலோனியல் பேங்க் அதான் உருவாக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ட்ரேடிங் செய்யும் போது அவனுன்ற காசுகளை அனுப்புறதுக்கு, வைக்கிறது, டிபாசிட் பண்றதுக்கு, லோன் கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த இந்த சிஸ்டம் மட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு. எந்த சட்டம் பண்ண நம்ம இந்த சட்டம் ஏற்கனவே நாம கழிச்சிருக்கோம். MLAன்னு சொல்லி, மனிட்டரி லோ ஆக்ட் நம்பர் 58 1949. இதான் வந்துட்டு இலங்கை வங்கி வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல். இதை வச்சு தான் சென்ட்ரல் பேங்க் வந்து உருவாக்கப்பட்டதும், சென்ட்ரல் பேங்குக்கான சென்ட்ரல் பேங்க் வந்து காசு பிரிண்ட் பண்றதுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டதும் இந்த சட்டத்தினாலதான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எக்கானமிக்கு வந்துட்டு 60% ஜிடிபியை இது கண்ட்ரிபியூட் பண்ணுது. 60% ஆஃப் த ஜிடிபி அண்ட் எம்ப்ளாயிங் 40% ஆஃப் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ அந்த நிதி சேவையில நிதி நிதி செக்டர்ல 40% ஜாப் வந்துட்டு இருக்குது இந்த பேங்க்ல. இப்ப நிதி அந்த சம்பந்தமான அந்த செக்டர்ல, நிதி செக்டர் என்னன்னு சொல்றாரு? அது ஒரு செக்டர் என்ன? என்ன செக்டர்ன்ற தமிழ்ல? செக்டர் அந்த என்னது செக்டர் என்ன? செக்டர் அந்த செக்டர்ல துறையில 52 விதமான சொத்துக்கள் இந்த பேங்க் இருக்கு. இப்ப பேங்க்ல அந்த நிதி செக்டர்ல, ஃபைனான்ஸ் செக்டர்ல வந்துட்டு பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், கொமர்ஷியல் பேங்க், மெர்ச்சன்ட் பேங்க், இன்சூரன்ஸ், கலம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிலாம் இருக்கிற மாதிரி சொத்துக்கள் இது நிறுவனங்கள் சொத்து. அப்ப சொத்துல 60% மேற்பட்டது வந்துட்டு பேங்க் தான் சொந்தமா இருக்காது. அப்ப இந்த பேங்க் வந்துட்டு மிகவும் பெருசு. அதனாலதான் உங்களோட சப்ஜெக்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். இப்ப பேங்கிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத மிகவும் என்னது அதிகமாக வெயிட் கொடுத்துருக்கு. இப்ப பேங்க் என்ன டிஃபினிஷன் கேட்டா, ரைட், அது சொல்றது கஷ்டம் வரைக்கும். ஏனென்றா பேங்க் என்ன சொல்லலாம். அதனால இப்ப
அஞ்சலி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் ப்ரிசைஸ் தெளிவான ஒரு 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 வரையறையை கொடுக்க இயலாது பேங்க் என்னன்னு சொல்லி. ஏன்டா பேங்கை பார்த்தா நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்காத சேவைஸ் எல்லாம் பேங்க் செய்யுது. அப்ப பேங்க் இவ்வளவுதான் செய்யும் சொல்லி நாம இது இயலாது. பொதுவா பேங்க் என்னன்னு சொன்னா அது இது வந்துட்டு ஒரு காசோட அல்லது கடனோட சம்பந்தப்படுற நிறுவனம். இது வந்துட்டு எக்ஸெப்ட் பண்றது என்னது மக்களோட வைப்புகளை எக்ஸெப்ட் பண்றதும் அதே மாதிரி ஆம், நிதி தேவைப்படுறார்களுக்கு லோன் கொடுக்கறதுமாக இந்த நிறுவனங்கள் செயல்படுகிறது. அதான் என்னது பொதுவாக சொல்லப்படுற ஒரு வரையறை என்று சொல்லாம பேங்குண்டா என்ன என்று கேட்டா ஒரு நிதி சம்பந்தப்பட்ட காசோட அல்லது கடனோட சம்பந்தப்பட்ட நிறுவனம். அது வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் வைப்புகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக காசு பற்றாக்குறையாக உள்ள நபர்களுக்கு நிறுவனங்களுக்கு கடனாக வழங்குகின்ற செயற்பாட்டை மேற்கொண்டு அதன் மூலமாக வட்டியை பெற்றுக் கொள்கின்ற வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்ற நிறுவனம் தான் பேங்க் என்று சொல்லலாம் நாம. இப்ப இந்த டெபினிஷன் இருந்து பார்க்கும்போது இந்த வரையறை பார்க்கும்போது இட்ஸ் எ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு நிதி நிறுவனம். இது என்ன செய்யுதுன்னா எக்ஸெப்ட் டிபாசிட் மக்கள்கிட்ட இருந்து சேமிப்பை பெற்றுக்கொள்ளுது. அதுக்கு பே பண்ணது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ரேட்ல பே பண்ணது. இந்த செக்காக இருந்தா அதை கிளியர் பண்ணி கொடுக்குது. ஆறு லோன் கட்டு வந்தா லோனை வழங்குது. இது வந்துட்டு பெரும்பாலும் ஒரு இடைத்தரகராகத்தான் செய்யப்படுகின்றது. நிதி கொடுக்கல் வாங்குறதின் போதோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதோ ஒரு பேங்குங்கிறது ஒரு தரகர் சொந்த காசை அது லோனாக கொடுக்குறல்ல. மத்தாக்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட காசை ஒரு பெரிய ஒரு பூல் ஆஃப் ஒரு பெரிய மாற்றி அதைத்தானே செய்யுது கலெக்ட் பண்ணி மொத்தமாக காசாக்கி அதை கொடுக்குது. இப்போ இந்த பேங்க் வந்துட்டு இந்த சேவிஸோட மட்டும் நின்று கொள்ளாம கஸ்டமருக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் நம்ம படிச்சுக்க வெல்த் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேஃப்டி டிபாசிட் பாக்ஸ்ன்னு சொல்லி இதில் சேவை நீண்டு கொண்டே போகுது. இப்போ பேங்க் வந்துட்டு வேரியஸ் கன்சர்ன்ஸ் பேங்க் வந்துட்டு மேக்சிமைஸ் ப்ராஃபிட், அதாவது இது வந்துட்டு சேவை நோக்கமாக தயாரிக்கப்பட்ட உருவாக்க நோக்கம் நிறுவனம் இல்லை. இது வந்துட்டு மற்ற நிறுவனங்களை போல கம்பெனிகளை போல லாபம் ஈட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி தான். இது வந்துட்டு அந்த லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம மேற்சொல்லப்பட்ட அந்த கடனை கொடுக்கறது மட்டும் இல்லாம வேறு சேவைகளையும் செஞ்சு கொள்ளுது. லிக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், லிக்யூரிட்டி என்னன்னா திரவத்தன்மையை அது வச்சுக்கிற. திரவத்தன்மைன்னா காசாக வச்சுக்கிற, ரெடியாக வச்சுக்கிற காசு. இந்த பேங்க் வந்துட்டு காசு தேவைப்படுறாங்களுக்கு என்ன செய்யும் அவனோட பேங்க் பிஸ்னஸ் மேன் அவர் காசு தேவை என்ன செக் அவரது எழுதி பேங்க் கொடுத்து ஓடி எடுப்பார். பேங்க் ஓவர் டிராஃப்ட். அசெட் மேனேஜ்மெண்ட் சொத்துகள் இருந்தா அந்த பேங்கிட்ட கொடுத்தா அந்த பேங்க் உங்களை சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளும். அது மாதிரி லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இப்போ இது வந்துட்டு இந்த பேங்க் மேனேஜரா இருந்தா அந்த பேங்க் ப்ராஃபிட் அடைந்து கொள்ளணும். அந்த ப்ராஃபிட் அடைந்து கொள்றதுக்கு அந்த பேங்க் வந்துட்டு லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் காசா வச்சுக்கணும். அந்த பேங்க் வந்துட்டு நிறுவனத்துல பேங்குக்குள்ள ஒரு அமௌண்ட் காசு இருக்கணும். அந்த காசு எதுக்குன்னு சொன்னா பேங்க் ஓடி கட்டு வந்தா லோன் கட்டு வந்தா கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம சேவிங் இல்ல டிபாசிட் பண்ண வேண்டிய காசும் அவன் விட்ரோ பண்ண வேண்டி வருவான். அப்ப அதையும் என்ன செய்யணும் அவன் அதையும் கொடுக்க ரெடி வச்சு தான் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். இப்ப டிபாசிட் பண்ற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் லோன் கொடுத்தா நல்லா உழைக்கும் அந்த காசு. ஆனா அந்த டிபாசிட் பண்ணினவன் விட்ரோவுக்கு வந்தான்னு சொன்னா அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசு நம்ம போனிச்சுட்டு சொன்னா ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டேபிள் வந்துட்டு குறைஞ்சிடும். அதாவது பேங்க் காசு இல்லை புறவாங்கன்னு சொல்லி அனுப்பினா அந்த பேங்க் டேமேஜ் ஆகி நாட்டு பொருளாதாரமே அப்ப என்ன செய்ய மேனேஜர் ஒன்றும் சரியான எவ்வளவு காசு நம்ம கையில வச்சுக்கிற கூடுதலாக காசு கையில வச்சிருந்தா நிறுவனம் லாபம்
லாபம் அடைகிறது கஷ்டமே இருக்கும். அசெட் மேனேஜ்மெண்ட் இப்போ அந்த டிபாசிட்டை லாபம் அடைக்கிறதுக்கு எவ்வளவு காசை நாம கொண்டு போய் லோனா கொடுக்குற, கஸ்டமருக்கு லோனா கொடுக்குற எத்தனை வீதம், எல்லாத்தையும் லோனா கொடுக்க இயலாது. ஏன்? லோனா கொடுத்தா தேவைப்படும் போது டக்குனு வாங்க இயலாது. அப்ப கொஞ்சம் காசை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது ரியல் எஸ்டேட்லயோ கொண்டு போடும். காசு தேவைப்பட்டா உடனடியாக என்ன செய்யற, குயிக்காக வித்து காசு எடுக்கிற. லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்ப டிபாசிட், இப்ப இந்த ஷார்ட் டேர்ம் டிபாசிட், கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு, அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் 5 வருஷம் எவ்வளவு, 10 வருஷம் எவ்வளவு, அவனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், அதை மேனேஜ் பண்ணணும். எப்படி லோனை மேனேஜ் பண்றாரோ அதே மாதிரி அவங்களோட லைபிலிட்டியை, பொறுப்புகளையும் மேனேஜ் பண்ணணும். அது மாதிரி கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இப்போ நிறுவனங்களுக்கு நீண்ட கால சொத்துக்கள் இருக்கும். அது மாதிரி நீண்ட கால இக்யூட்டின்னு சொன்னா என்னது, உரிமையாண்மை இருக்கும். உரிமை இல்ல நிறுவனத்துக்கும் இக்யூட்டி உரிமை மூலம் நினைக்கிற மாதிரி பேங்குக்கும் உரிமை மூலம் நினைக்கும். அந்த இக்யூட்டியில பெரும்பாலான பகுதிகளை, குறிப்பிடத்தக்க பகுதியை சென்ட்ரல் பேங்க்லயே வச்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் தன் சேவைகளை விஸ்தரிக்கும் போதும் அந்த நிறுவனத்துக்கு என்னது பெரிய அளவு கேபிட்டல் தேவைப்படும், முதல் தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு ஆக முக்கியமான விஷயம், ஒரு நிறுவனம் வங்கி தொழிலில் ஈடுபடும் போது அந்த நிறுவனம் வந்துட்டு அதோட கேபிட்டல் பேஸ் வந்துட்டு பெருசு அறிக்கணும். அதனாலதான் இலங்கையில எந்த ஒரு நிறுவனம் வங்கி சேவையில் ஈடுபடுறேன்னு சொன்னா அது ஒன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமா இருக்கணும். அது மாதிரி பீப்புள்ஸ் பேங்க், பிஓசி மாதிரி அரசாங்கத்துக்கு நிறுவனமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி கொமர்ஷியல் பேங்க், ஹெச்எம்டி மாதிரி பெரிய முதலோட இருக்கணும். அதுக்கு கம்பெனி சட்டத்தில் சொல்லப்பட்ட, பேங்கிங் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான், அந்த கம்பெனிகள் வந்துட்டு அந்த கம்பெனிகள் கொலம்பு பங்குச்ச சந்தையில, கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனியா இருக்கணும். அப்பதான் அவர் பேங்க் சர்வீஸ்ல ஈடுபடலாம், பிரைவேட்டா இருந்தா. சரிதானே? இந்த பேங்கிங் செக்டர் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் பேங்க் தான் அதை மானிட்டர் பண்ணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் பேரு பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட். பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் ஒரு டிபார்ட்மெண்ட். அது இது அந்த பேங்கை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்குக்கு யாரு பவர் கொடுத்த சொன்னா 3 சட்டங்கள் இருக்கு. பேங்கிங் ஆக்ட், மானிட்டரி லோ ஆக்ட், அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆக்ட். இந்த 3 சட்டத்தின் அடிப்படையில தான் சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு இந்த வங்கிகளை மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் பண்றது, லைசன்ஸ் கொடுக்குது. பேங்கிங் ஆக்ட் மூலமாக தான் என்ன செய்யற, பேங்குக்கு பேங்க் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்க் லைசன்ஸ் கொடுக்குது. இலங்கையை பொறுத்தவரையில 4 வகையான பேங்கிங் இருக்கு. எதுக்கு இல்லைன்னா சென்ட்ரல் பேங்கோட மேற்பார்வைக்கு இல்லை. ஒன்று கொமர்ஷியல் பேங்க், அடுத்தது மெர்ச்சன்ட் பேங்க், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அடுத்தது சேவிங் பேங்க். 4 வகையான பேங்க்கள் இருக்கு. இப்ப சென்ட்ரல் பேங்க் லிஸ்ட்டை பார்க்க போகல, ரைட்? டைம் நீங்க அந்த சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இதுவரை இப்ப அந்த கரண்டாக வெளியிட்டு அறிக்கிற பேங்க்கள் என்னன்னு சொல்லி காட்டும். நீங்க போய் பார்த்தா தெரியும். அப்ப பேங்க்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப். இது இது மட்டும் இல்லாம என்னது, இலங்கை இல்லாம பரவலாக நம்ம பார்க்கும்போது இந்த வகையான பேங்க்கள் இருக்குன்னு சொன்னா, முதலாவது சில வங்கிகளை நீங்க அரசாங்க வங்கி, தனியார் வங்கி பிரிப்பீங்க. எதன் அடிப்படையில் பிரிக்கீங்க? அது கிளாஸ்ல கதைக்கணுமா நம்மளோட, ரைட்? தனியார் வங்கி, அரசாங்க வங்கி எப்படி எதை வச்சு பிரிக்க நாம? ஓனர், பிஓசி அரசாங்க வங்கியா பிரைவேட் வங்கியா? அரச வங்கி. அரச வங்கி இல்லையா? ஏன்? அது ஓனர் வந்துட்டு அரசாங்கம், அரச வங்கின்னு சொல்றோம். பிரைவேட் வங்கி, நம்ம பிரைவேட் தனியார் வங்கின்னு சொல்லுவோம். ஹெச்என்பி, கமர்ஷியல் பேங்க், சம்பத், சிலான் எல்லாம் பிரைவேட் பேங்க் சொல்றோம். சில பேங்க்கள் இருக்கு கோஆபரேட்டிவ் பேங்க், என்னது விவசாய கூட்டுறவு வங்கி, அது மாதிரி மீனவர் கூட்டுறவு வங்கி எல்லாமே இருக்கு. கூட்டுறவுங்கிறது அது கோஆபரேட்டிவ்ங்கிறது பப்ளிக், அதாவது அரசாங்கமும் இல்லை தனியாரும் இல்லை, அது ஒரு கூட்டுறவு. அது ஒரு கூட்டுறவு. நீ படிச்சிருப்பீங்க நீங்க முந்தையெல்லாம்
கூட்டுறவுன்னு சொல்லலாம் இந்த படிச்சிருப்பீங்க. டொமிசைல் லோன் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, பார்ப்பேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையை நான் திருப்பி வாசிக்க தேவையில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளிக் பேங்க்னா என்ன அல்லது பிரைவேட் பேங்க் சரி, கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க் சொல்லி அது சில சில கிராமங்கள் இருக்கும். பெரும்பாலும் டவுன்ல இருக்கிறத விட கிராமங்கள்லாம் அப்படி வரும். அப்படியான பேங்க்கள் இருக்கும். சரியான கோஆபரேட்டிவ் பேங்க்னா established on cooperative basis which deals with ordinary banking services for promotion of economic, social and moral development of its member. இப்போ வந்துட்டு இந்த வங்கியில வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றல. இந்த உங்களோட ஊர்ல இருக்கும் விவசாய கூட்டுறவு சங்கம் இருக்கும். அது யாரு கடன் கொடுக்கும்? யாரு கடன் விவசாய கொடுக்கும்? விவசாயிகளுக்கு, மீனவர் கூட்டுறவு சங்கம் யாரு கொடுக்கும்? மீனவருக்கு, மகளிர் சங்கத்தில் உள்ள பேங்கு மகளிர் கொடுக்கும். அதுல எல்லாரும் கொடுக்குமா? அது மெம்பர் ஆகிக்கணும். அந்த அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர்ல சீட்டு கட்டி போட்டு காசு பிரிக்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு முறையாக செய்வாங்க. அதை இது என்ன லாப நோக்கம் இல்லை. இது வந்துட்டு மெம்பர்கள்ற என்னது நலன் கருதி உருவாக்கப்பட்ட வங்கி தானே அது. கோஆபரேட்டிவ் எங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப், எல்லாரும் மெம்பர்ஷிப் வந்துட்டு கட்டாயம் இல்லை. நீங்க அந்த பேங்க்ல இருந்து சேவை எடுக்கணும்னு சொன்னா நீங்க அந்த பேங்க்ல மெம்பர் ஆனா போதும். மெம்பர் ஆகி அந்த கண்டிஷனை நீங்க பூர்த்தி செஞ்சா சரி. இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துட்டு மற்ற பேங்க் மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ல செய்யும். ஆனால் செக் அக்கௌண்ட் தர மாட்டான். இந்த செக் எல்லாம் தர மாட்டான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம். இது வந்துட்டு இந்த நிறுவனம் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துட்டு பொதுவாக ஒரு கோஆபரேட்டிவ் எப்படி இயங்குமோ அதுபடி தான் இது இயங்கும். மேனேஜ்மெண்ட் எல்லாம் இப்போ டொமஸ்டிக் பிரின்சிபல். இப்போ பொதுவாக அந்த கோஆபரேட்டிவ் மேனேஜர் எப்படி கோஆபரேட்டிவ் தலைவர் எப்படி தெரிவு செய்யற? அரசாங்கம் நியமிக்கிறையா இல்லாட்டி மக்கள் தெரிவு செய்யாது ப்ரொமோஷன்ல வரையா இல்ல கூட்டத்துல தீர்மானம்? மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு எடுப்பாங்க. அது வந்துட்டு அங்கத்தவர்கள் கடையில வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. கோஆபரேட்டிவ் மேனேஜர் வேற. கோஆபரேட்டிவ் மேனேஜர் அவரு ஒரு ஊழியரா இருப்பாரு. அவரே அந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க கோஆபரேட்டிவ்ல. அவங்க தானே செய்வாங்க. அதை அது ஒரு வித்தியாசமான கோஆபரேட்டிவ்ங்கிறது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த நிறுவனம். கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்துட்டு நோக்கம் வந்துட்டு லாபம் அளிக்கிறது இல்லை. வந்துட்டு ப்ரொமோட் எக்கனாமிக், பொருளாதாரத்தை அந்த மக்கள் மெம்பர் பொருளாதாரங்களை அதிகரிக்கிறதும் சமூக சேவைகளை செய்யறதும் அந்த பொருளாதார அதாவது மெம்பர் மாறுற பொருளாதார தேவை, சமூக தேவை, மொரால் டெவலப்மெண்ட். மோரல் டெவலப்மெண்ட் மெம்பர் இருக்காரு. மெம்பர் கொஞ்சம் என்ன வீட்டுல விசேஷம் செஞ்சாங்கன்னு அப்ப ஏதோ கமிட்டி மெம்பர் மாதிரி எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்ப செய்வாங்க. இல்லாட்டி செத்த வீடு, மொத்தன வீடு அப்படின்னு சொன்னா அந்த முஸ்லிம் ஆக்கள் மாதிரி இல்லை, மற்ற மதத்தில் உள்ள ஆக்களுக்கு ஒரு இல்ல இந்த சில எக்ஸ்பென்சிவ் சரியானே நல்லடக்கம் செய்யும் போது பெரிய எக்ஸ்பென்சிவ் வந்து ஏற்படும். இப்போ அப்படியான விஷயங்கள்லையும் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துட்டு சப்போர்ட் ஒன்று கொடுக்கும். இந்த பேசிக் பிரின்சிபல் இருந்துச்சுன்னா கோஆபரேட்டிவ்ல எல்லாரும் சமம், ரைட்? தலைவர் செயலாளருக்கு மட்டும்தான் கடன் கொடுக்குற, மத்தக்களுக்கு கொடுக்குறல இல்லாமல் இல்லை. மெயின் பிரின்சிபல்னா கோஆபரேட்டிவ்ல கூட்டுறவு எல்லாரும் சமன்ங்கிறத சமன் அடிப்படையில் தான் இது அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த கோஆபரேட்டிவ் இயங்கும், கோஆபரேட்டிவ் பேங்க். டொமிசைல் பார்க்கும்போது இப்போ அந்த நாடு இந்த பேங்க் வந்துட்டு இந்த நாடு சொந்தமானது, உள்நாட்டுக்கு சொந்தமானதா அல்லது வெளிநாடு சொந்தமானதா இந்த அடிப்படையில் இருக்கும். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்துட்டு இந்தியாவில் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் இருக்கும், இந்தியன் பேங்க் அப்படிலாம் இருக்கும். அது வந்துட்டு வெளிநாட்டு வங்கியா இருந்தாலும் அது அரசாங்கத்தினுடைய வங்கியா இருக்கும், வெளிநாட்டு வங்கி. இப்போ இலங்கை பிஓசி பார்க்கும்போது பிஓசி வந்துட்டு வேறு நாடுகளிலே பிரான்ச் இருக்காது. மாலத்தீவு போன்ற நாடுகளில் அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இலங்கை பிஓசி பிரான்ச் வச்சிருக்கு.
இந்த ஃபாரின் பேங்க் என்னன்னு சொன்னா ஃபாரின் பேங்க் வந்துட்டு செட்டப் பண்ணிருக்கீங்க வெளிநாட்டுல செட்டப் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அதுல ஹெட் ஆஃபீஸ், அதுல மேனேஜ்மெண்ட், அதுல கண்ட்ரோல் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்லயே இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் அதாவது அந்த பேங்க் வந்துட்டு எங்க உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நாட்டுல ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அதுதான் கண்ட்ரி மேனேஜர், அதுல ஆபரேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா என்னமா என்ன ரைட் ஃபாரின் பேங்க்ஸ் ஆல்சோ known as foreign exchange பேங்க்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேங்கில் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? இலங்கையில ஒரு இலங்கையில பேங்க் இருக்கு, சொந்தமா பேங்க் இருக்கு இலங்கைக்குன்னு சொல்லி. ஏன் வெளிநாட்டு பேங்க் இலங்கைக்கு வந்து இப்போ உதாரணமா இந்திய பேங்க் இலங்கைக்கு வந்து என்னத்துக்குன்னு சொன்னா இந்திய வியாபாரிகள் இலங்கைக்கு வந்து பிசினஸ் செய்யும் போது இப்ப இலங்கையில இறுக்கமான சட்டங்கள் இருக்கு. இப்படி சொன்னா இலங்கையில அக்கௌண்ட் ஓக்குறேன்னு சொன்னா அவருக்கு கட்டாயம் அவர் இலங்கை சிட்டிசன் அறிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு லோன் தேவைப்பட்டா, அவருக்கு செக் தேவைப்பட்டா, அவருக்கு காசு அனுப்பணும்னு சொன்னா அவருக்கு கஷ்டம். இலங்கையில் உள்ள வங்கியில அவருக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால அந்த வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி அந்த நாட்டு வங்கியில இலங்கையில ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு அந்த அந்த பேங்க் இந்த பேங்க் வந்து சப்போர்ட் பண்ற ஆரம்பிச்சுன்னா அந்த நாட்டு ஆக்களை தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்தியன் பேங்க் இலங்கையில் இருக்குச்சுன்னா இந்தியாவுக்கு நலங்கிறது தான் அந்த பேங்க் வந்துட்டு செயற்பட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டது. இங்க வந்து பிரான்ச் வந்து காலப்போக்கில் என்ன செய்யணும், அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துச்சு நீங்க உள்நாட்டு ஆக்கள்கிட்டையும் இருந்து நீங்க உள்நாட்டு ஆக்களுக்கு நீங்க சேவைஸை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் இலங்கையில வந்துட்டு பேங்க் வந்துட்டு கம்பல்சரி வேரி. அப்படி இல்லாட்டி நம்முடைய நாட்டு வங்கிகளும் எப்படி இருக்கும், கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி சமுத்தி பேங்க் மாதிரி இருந்திருக்கும். வெளிநாட்டு வங்கிகள் உள்ளுக்கு வரப்போது தான் காம்படிஷன் வந்து நல்ல சேல்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்ப ஃபங்க்ஷன் அடிப்படையாக கொண்டு பார்க்க போகல. கொமர்ஷியல் பேங்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன? என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதுல விசேஷம் என்ன? என்ன விசேஷம் கொமர்ஷியல் பேங்கோட? டிமாண்ட் டிபாசிட், கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கும். அதான் ஒரு விசேஷம். அது இருந்தால் தான் பேங்க் கொமர்ஷியல் பேங்க் சொல்லுவோம். இல்லாட்டி அது நிதி நிறுவனம். இண்டஸ்ட்ரியல் பேங்க்னு சொன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த சேவிங்ஸ் என்ன டிபாசிட் பண்ணுவாங்க. எக்ரிகல்ச்சர் பேங்க்னா விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது. எக்ஸ்சேஞ்ச் பேங்க் சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க என்னது, வெஸ்டர்ன் யூனியன், மணிகிராம், அமெரிக் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்காக உருவாக்கப்பட்டது. சேவிங் பேங்க்கள், என்எஸ்பி நேஷனல் சேவிங் பேங்க், ஸ்ரீலங்கா சேவிங் பேங்க் இதெல்லாம் சேவிங் பேங்க். மர்ச்சன்ட் பேங்க் சொல்லி மர்ச்சன்ட் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா சொல்லி பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க் கொஞ்சம் பேங்க் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் இருக்கு. உண்மையா சென்ட்ரல் பேங்க் பேங்குக்குள்ள வராது. அது ஒரு அது ஒரு என்னது அரசாங்கத்துடைய ஒரு ஏஜென்டான அது சென்ட்ரல் பேங்க். கொமர்ஷியல் பேங்க் பார்த்து உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் கூட டீட்டெயிலாக கதைச்சி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதில் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியல் பேங்க்னு சொன்னால் இது வந்துட்டு ஸ்பெஷல் விட இவங்க பெருசாக டிபாசிட்டை எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க நிறுவனங்களுக்கு லோன் தேவைன்னு சொன்னால் அங்கே நீண்ட கால மற்றும் குறுங்கால குறுங்காலம் இல்லை நடுத்தர மற்றும் நீண்ட கால லோன்களை அவங்க கொடுப்பாங்க. எதுக்கிட்ட காசா கொடுக்காம பெரும்பாலும் அந்த நிறுவனத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இந்த லேண்டுகளை வாங்குறதுக்கோ அல்லது இந்த மெஷின்கள் ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கோ இதுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி நிறுவனங்கள் பங்குகளை விற்கும் போதோ அல்லது ஷேர்களை விற்கும் போதோ அண்டர் ரைட் பண்ணுவாங்க. அண்டர் ரைட்டா நீங்க தாங்க நாங்கள் வித்து தாரோம்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி இவங்களும் ஷேர்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ்ல வாங்கியும் போடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கண்டா ஃபங்க்ஷனை பார்க்க போகல இவங்க லாங் டேர்ம் லோனில் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. எதுக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இவங்க இந்த லாங் டேர்ம் டெபாசிட் பப்ளிக்காக சேவிங்கை எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில நிறுவனங்கள் அதிக வட்டிக்கு லாங் டேர்ம் டெபாசிட் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க.
5 வருஷம் 10 வருஷம் சில பேர் காசு வச்சிருப்பாங்க, காசு என்ன செய்யறதுன்னு தெரியா, தொழில் செய்ய தெரியா. அப்ப என்ன செய்வாங்க, பேங்க்ல கொடுத்து வட்டி நல்ல வட்டி கிடைக்கும், அந்த சாப்பிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் வெளிநாடுகள் இருப்பாங்க ஆட்கள். அது மாதிரி ஷேர்ஸ்களை அது மாதிரி எக்ரிகல்ச்சர் பேங்க் வந்துட்டு இது பெரும்பாலும் என்னதுக்கு ஸ்பெஷலாக எக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கடன் தேவைப்படும். அந்த கடன் எடுக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் எக்ரிகல்ச்சர் பேங்க் செய்வாங்க. பொதுவாக விவசாயிகளுக்கு பேங்கில் கடன் கொடுக்க மாட்டான். விவசாயிகளுக்கு பேங்க் கொடுக்க மாட்டார். பெரும்பாலும் யாரு கொடுப்பாங்க கடன்? பேங்க் கடன் கொடுக்குற யாருக்கு? பிசினஸ் மேனுக்கு தான் கடன் கொடுக்கும் பெரும்பாலும். ஏன் கடன் கொடுக்குற பிசினஸுக்கு ஏன் விவசாயி கடன் கொடுக்குற இல்லை? விவசாயி ஏன் கொடுக்குற இல்லை? மெச்சூரிட்டி இல்ல சார். செக்யூரிட்டி ஒன்று இல்லை விவசாயிக்கு. அவரு வெட்டி அவர் கடன் திருப்பி தரத்துக்கு ஒரு 6 மாசம் போகும் குறைஞ்சது. நெல் செய்யும் போது ஒவ்வொரு தொழில் செய்யும் போது கிளைமேட் இருக்கும், வெள்ளம் வரும், மழை வரும், வெயில் விழும், மழை பெய்யாம இருக்கும், தண்ணி தட்டுப்பாடு இருக்கும், வியாதிக்கு பிரச்சனை, மரம் எனக்கு காசு கட்டுறான்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஆனா பிசினஸ் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க எப்படியும் குரோத்தா தானே போகும், வளர்ந்துதான் போகும் பிசினஸ். அப்போ அவங்களுக்கு கூட ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ எக்ரிகல்ச்சர் சர்வீஸுக்கு விவசாய கடன் கொடுக்கும் போது அரசாங்கம் சில கண்டிஷனை போட்டிருக்கும். விவசாயிகளுக்கு இவ்வளவுதான் நீங்க கடன் கொடுக்கலாம், இந்த ரேட் தான், குறைஞ்ச ரேட்ல நீங்க கடன் கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப விவசாயிகள் பேங்க்குக்கு போன கடன் எடுக்கிறதுக்கு அதை இதை சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப பேங்க் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதான் இது. ரைட். இப்ப இவரோட நோக்கம் என்னன்னு சொன்னா, விவசாயிகள் பேங்கோட இப்ப விவசாயம் செய்யும் போது கடன் தேவைப்படும், குறுங்கால கடன். எதுக்கு இருந்துச்சுன்னா, விதை வாங்குறதுக்கு, பசலை வாங்குறதுக்கு, வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் தேவைச்சுன்னா வாங்குறதுக்கெல்லாம் அது ஷார்ட் டேர்ம் குறுங்கால கடன் கொடுக்கும். நீண்ட காலம் கொடுக்கும். நீண்ட கால கடன் எப்போ கொடுக்கும் சொன்னா, அந்த ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறதுக்காக, விவசாய லேண்ட் ஒன்று வாங்குறதுக்காக, அல்லது ஒரு காடுகளை ஒரு ஏரியா ஒன்று கிடக்கு, அது வந்துட்டு அதை நிரப்பி மண்ணை நிரப்பி விவசாயம் செய்யக்கூடிய பூமியா மாத்துறதுக்கு, அப்படி செய்யறதுக்கு, அல்லது ஒரு வெள்ளாமை ஓட்டுற மிஷின் வாங்குற, அப்படி இல்லாட்டி பெரிய விவசாய இந்த டிராக்டர் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காகவும் எக்ரிகல்ச்சர் லோன் கொடுவாடும் பேங்க்கு கொடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பேங்க் இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் இவங்க இந்த ஃபாரின் கரன்சிலாம் டீல் பண்ணுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் சொல்லுவாங்க. இது என்ன செய்வாங்கண்டா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் பேங்க் வந்துட்டு ஏற்கனவே இது வந்துட்டு ஃபாரின்ல செட்டப் பண்ணி பட்டிருக்கும். இந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்னு சொல்றது ஃபாரின் பேங்க் தான் சொல்லுவாங்க. ஃபாரின் பேங்க் அதான் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்னு சொல்றேன். ரைட். சேவிங் பேங்க்னு சொன்னா இவங்க என்னது பிரைமரி பர்பஸ் வந்துட்டு டிபாசிட் அக்செப்ட் பண்றது தான் இருக்கும் நோக்கம். லோன் கொடுக்கறது விட நோக்கம் இல்லை. ஆனால் லோன் கொடுப்பாங்க, ஹை செக்யூரிட்டியான லோனுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. இவங்க பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருந்து காசை பெற்றுக்கொண்டு பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் லோன் கொடுக்குற குறைய ரைட். அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் சேவிங் பார்க்கும்போது நீங்க வாய்ச்ச வழங்கும் இந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குவி சேர்க்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இந்த சேவிங்கை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி சேவிங்கில் வாங்குவாங்க. ஸோ ஒரு சேஃபான இடம் கொண்டு போகணும் காசுகளை போட்டு வைக்கிறதுக்கு என்று சொல்லி அதுதான் சேவிங் பேங்க் உருவாக்கப்பட்டது. இது வந்துட்டு அந்த சேவிங் பேங்க் வந்துட்டு எவரேஜ் வேஜியான ஒரு சாதாரணமாக கூலி தொழிலாளர்கள் அல்லது மாத சம்பளம் எடுக்கிறார்கள், இவங்க தான் பெரும்பாலும் இந்த சேவிங் பேங்க் கிட்ட போவாங்க. பிசினஸ்காரர்கள் பிசினஸ் செய்யறவங்க இதுக்கு போக மாட்டாங்க பெரும்பாலும். அதே மாதிரி இந்த பேங்க்ல பெரிய அமௌண்டாக அவங்க காசுகளை போடாம சின்ன சின்னதாக தான் போடுவாங்க. சேவிங் பேங்க் வந்துட்டு ஸ்மால் சேவிங் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் விச் கலெக்ட் சின்ன சின்ன. இப்போ நீங்க சில மார்க்கெட்டுகளை பார்க்க தெரியும். மார்க்கெட்டுகளில் அந்த பேங்க் வந்துட்டு
பேங்கில் வந்துட்டு என்ன செய்யும், அந்த மார்க்கெட்டுக்கு போய் சில கேஸ் கலெக்டர் இருப்பாங்க. கேஸ் கலெக்டர் வந்துட்டு யாருன்னு சொன்னா பேங்க் கிடையாது. மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ரூ. 1000 சேவிங் செய்யும். ஒவ்வொரு நாளும் ரூ. 1000 சேவிங் செய்யும். மார்க்கெட்டுக்கு போய் அந்த அந்த சில கேஷ் மெஷின் ஒன்று இருக்கும். அந்த கேஷ் மெஷின்ல போய் என்ன செய்வாங்க, காசை கொடுத்துட்டு அவர்கிட்ட பில்லை கொடுப்பாங்க. பேங்க் சிட்டை கொடுப்பாங்க. அவங்க வியாபாரிகள், இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் பேங்க்குக்கு போக மாட்டாங்க. பேங்க் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிட்டு சிட்டை கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் வந்துட்டு சேவிங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக செய்யப்பட்ட விஷயங்கள். ரைட். சரிங்க, எல்லாம் ஆச்சு உங்களுக்கு தெரியும். இந்த சேவிங் மெயின் வந்துட்டு மிகவும் என்னது, இந்த எக்கானமியில ஒரு பாரிய அஹ், ஒரு உதவக்கூடிய என்னன்னா, சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தாலும் ஆக்கள் சேவிங் செய்யறது, சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தாலும் அது அந்த சேவிங் செய்யற ஆக்களோட எண்ணிக்கை கூட, இந்த சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி என்ன இவங்க இவங்க அந்த சேர்க்கிற காசு தானே இந்த நாட்டு பொருளாதாரத்துல பேங்க்ல பெரிய லோன்கள் கொடுக்கறதுக்காக, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொள்றதுக்காக உதவியா இருக்கு. Just to accommodate productive uses of money which otherwise will lie on tangle unwise and expense. Banks primarily that of investment, while commercial banks make advances to the business. இப்போ சேவிங் பேங்கோட நோக்கம் வந்துட்டு பிரைமரிலி தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக்லயோ அல்லது ரியல் எஸ்டேட்லயோ. நான் கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு பெரும்பாலும் என்ன செய்வாங்க, இந்த காசு வளர்க்குற எப்படி சொன்னா லோன் கொடுத்தா காசு வளர்ப்பாங்க. சேவிங் பேங்க் வந்துட்டு டிபாசிட் இன்வெஸ்ட், சேவிங் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் த டிபாசிட்டர் சேவிங் டு பிரிங் ப்ராஃபிட் டு ஹிம். கமர்ஷியல் பேங்க் லோன் இட்ஸ் கிரெடிட் டு மேக் ப்ராஃபிட் இட்செல்ஃப். சேவிங் பேங்க் வந்துட்டு அந்த காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லாபத்தை எடுத்து அந்த லாபத்துல இருந்து பிரிச்சு கொடுக்கும். பெரும்பாலும் மக்கள் சேவிங் வச்சு அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்களோ கொடுக்கும். ஆனா கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு மேக்சிமம் லோன் கொடுத்து மேக்சிமம் வட்டி எடுத்து அந்த பேங்க் வளருமே தவிர என்ன செய்யாது. இந்த டிபாசிட் பண்ணாங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் குறைஞ்ச எல்லாம் கிடைக்கும். சேவிங் பேங்க்ல வந்துட்டு நீங்க இந்த காசு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஏன் தராங்கன்னு சொன்னா உங்களோட சேவிங் போட்ட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வர லாபத்துல பெரும்பகுதியை சேவிங் அக்கௌண்ட்ல போட்ட அதான் வந்து கொடுக்காங்க. சேவிங் பேங்க் வந்துட்டு என்னத்துக்கிட்டேன்னா சேமிக்கிறார்களுக்கு தான் சேவிங் அக்கௌண்ட், சேவிங் பேங்க். வியாபாரிமாருக்கு லோன் எடுக்கிறவங்க தான் என்னது கமர்ஷியல் பேங்க். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொன்னா அசிஸ்ட் கோப்பரேட் என்னது, இப்ப நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு தன்னோட பிசினஸை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணும், காசு எடுக்கும். காசு எப்படி எடுக்கும்னு சொன்னா பங்குகளாகவோ அல்லது தொகுதிக்கடன்களாகவோ அது வந்து காசு பொதுமக்களிடம் திரட்டி கொள்ளும். அந்த திரட்டுறதுக்காக இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குகள் போய் என்ன செய்யும், அந்த ஷேரை எடுத்து ஒரு ஏஜென்டாக கம்பெனிக்கும் மக்களுக்கும் இடையில, பொதுமக்களுக்கும் இடையில ஒரு ஏஜென்டாக இருந்து அந்த ஷேரோ அல்லது தொகுதிக்கடனை விற்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன், அடுத்து அந்த ப்ரொமோஷன் செய்யறது, அது எல்லாமே அது செய்யும். அந்த ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்றதுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட் ப்ராஸ்பெக்டஸ் தயாரிக்கிறது. அதுக்கெல்லாம் அது உதவும். இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்க போதும், டைரக்ட் வந்துட்டு யார்ட்டில் வாங்க போதும், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் சட்ட சிக்கலுக்கு நிபுணத்துவம் வாய்ந்த லோயர் மாதிரி எடுக்கிற கஷ்டம் வெளியில். அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு அதுக்கு நாக்கள் வச்சிரு, அதில் எக்ஸ்பர்ட் நாக்கள் வச்சிரு. அப்போ அவங்க அந்த இதில் இன்வால்வ் ஆவாங்க. டெரிவேட்டிவ்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது, அந்த நெல் வியாபாரிகள் அந்த நெல்லே இல்லாமல் ஒரு எக்ரிமெண்ட் போட்டு விற்பாங்க. அப்படியான விஷயங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஈடுபடுறேன், டெரிவேட்டிவ்ஸ் உருவாக்குறது. அது மட்டும் இல்லாம என்னது, இப்ப இந்த அதான் மெயின் பிசினஸ். இது வந்துட்டு சப் பிசினஸாக மார்க்கெட் மேக்கிங், அது புரோக்கர் ஆகிக்கிறது. எதுக்கு புரோக்கர் ஆகிப்பாங்கன்னா ஷேர் விற்கும் போது புரோக்கர் ஆகிக்கிறது. ஆனால் டெரிவேட்டிவ்ஸ் இந்த வித்து கொடுக்கறது, ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட், பொண்டுகள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுகள், கமோடிட்டிகள், இதில் என்ன செய்யற ட்ரேட் பண்றதுக்கு உதவி செய்யற ட்ரேட். இவங்க செய்யறல, இது வந்துட்டு ட்ரேட்.
பரிமாற்றம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பொருள் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஃபிக்ஸ்ட் இன்கம் பாண்ட் வந்துட்டு வாங்குற விற்கிற அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொமர்ஷியல் பேங்க் மாதிரி இல்லாம அன்லைக் கொமர்ஷியல் பேங்க் அண்ட் ரீட்டைல் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் டு நாட் டேக் டிபாசிட். இவங்க எந்த காரணம் கொண்டும் என்ன மாட்டாங்க, டிபாசிட்டை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மெர்ச்சன்ட் பேங்க் ஒரு நீண்ட கால கடனை என்ன செய்யும், பெற்றுக்கொள்ளும். ரைட், மெர்ச்சன்ட் பேங்க். இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்துட்டு அந்த லாங் டேர்ம் டிபாசிட்டை எக்ஸெப்ட் பண்ணும், ஆனால் எல்லா டைம் இல்லை, சில குறிப்பிட்ட ஆக்கள்கிட்ட. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா, டிபாசிட்டே எக்ஸெப்ட் பண்ண மாட்டா. இவங்க கொஞ்சம் லோன் கொடுக்குறேயும் இல்லை. இவங்க இவங்க வந்துட்டு அந்த ஹெல்ப் சப்போர்ட் தான் செய்வாங்க. சப்போர்ட். மெர்ச்சன்ட் பேங்க்ங்கிறது நிதி நிறுவனம் ஆஃபரிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் அட்வைசஸ் டு கோஆபரேஷன்ஸ். இப்போ இவங்களோட தொழில் என்னன்னு சொன்னா, இவங்க அந்த பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான ஃபைனான்சியல் சர்வீஸ் அதை கொடுக்கறது, நிதியை கொடுக்கறது, அது மாதிரி அட்வைஸ் பண்றது. இந்த வெல்த் இண்டிவிஜுவல் இதான வெல்த் இருந்தா உலக இந்த நாட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க பிடிப்பானு அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் தான் மெர்ச்சன்ட் பேங்கோட ஃபங்க்ஷன். The term can also be used to describe private equity activities of banking. Chief distinction between investment bank. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குக்கும் மெர்ச்சன்ட் பேங்க்கும் வித்தியாசம் சொன்னா, மெர்ச்சன்ட் பேங்க் வந்துட்டு சொந்த காசை கொடுக்கும். ரைட், மெர்ச்சன்ட் பேங்க் வந்துட்டு சொந்த காசை கொடுக்கும், எதுக்கு கேபிட்டல் தேவைப்பட்டா. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு இது வந்துட்டு காசு தேவைப்பட்டா என்ன செய்வாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு காசு தேவைப்பட்டா அதை இந்த காசு தேவைப்பட்ட என்ன செய்யும், பொண்டாகவும் ஷேராகவும் அதை மாற்றும், அதை விற்று கொடுக்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சொல்லி. ஆனால் அதாவது கம்பெனியோட ஷேரை டிபெண்ட் செய்கிற பொதுமக்களுக்கு விற்று கொடுக்குற ஒரு புரோக்கர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஆனால் மெர்ச்சன்ட் பேங்க் வந்துட்டு அப்படி நிறுவனங்கள் காசு தேவைப்பட்டா அந்த என்ன செய்யும், லோனாகவே அது கொடுக்கும், சொந்த காசை கொடுக்கும் மெர்ச்சன்ட் பேங்க். பெரும்பாலும் மெர்ச்சன்ட் பேங்க் வந்துட்டு அரசாங்கம் தான் வச்சிருக்கும், பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி மெர்ச்சன்ட் பேங்க் வச்சிருப்பாங்க. மெர்ச்சன்ட் பேங்க் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு இந்த காசு அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்யும், காசு வாங்கி தான் கோஆபரேட் அட்வைசரி, நிறுவனத்துக்கு தேவையான நிதி ஆலோசனைகள், மெர்ஜ் அண்ட் அக்விசிஷன், ஒரு கம்பெனியில இணையும் போது அல்லது கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும் போது இப்படியான செய்யறதுல காசு வாங்கி தான் செய்யும். இதெல்லாம் ஃப்ரீயா இல்லை. இலங்கையில இந்த மெர்ச்சன்ட் பேங்க் கூட என்ன இருக்கு, சென்ட்ரல் பேங்கோட கொண்டோன்னா இருக்கு. இவங்களோட ஃபங்க்ஷனை பார்க்கும்போது பிரைமரியாக என்ன செய்யும், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபார் மல்டிநேஷனல் கோஆபரேஷன், இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் இது என்ன செய்யும், they provide both finance credit காசு கொடுக்கும், அண்டர்ரைட்டிங் செய்யும். ரைட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், லீசிங் கொடுக்கறது, லோன் சிண்டிகேஷன் என்னன்னு சொன்னா அது என்னது, நிறுவனங்கள் பல்வேறு ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டா அந்த கம்பெனி வந்துட்டு பல்வேறு நிறுவனங்கள்ட்ட இருந்து லோனுகளை பெற்றுக்கொண்டு அந்த லோனுகளை என்ன செய்யற, சரியான முறையில சிண்டிகேட் பண்றது. ரைட், அதெல்லாம் வேறு. ப்ரொஜெக்ட் ஃபைனான்ஸ், ஒரு நிறுவனத்துக்கு ஒரு புதிய ப்ரொஜெக்ட் கொண்டு ஈடுபட போக வேண்டாம், அந்த ப்ரொஜெக்டுக்கு காசு கொடுக்குற, அந்த ப்ரொஜெக்ட் மட்டும் என்ன டெவலப் பண்ணி எடுக்கிற அப்படிலாம் இருக்கு. இஷ்யூ மேனேஜ்மெண்ட்ஸ்னா என்ன, அந்த கம்பெனி வந்துட்டு பொண்டுகளோ அல்லது ஷேர்களோ இஷ்யூ பண்ணும்போதோ என்ன செய்வாங்க, சப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட் பேங்க் இது வந்துட்டு நேஷனல் அல்லது ரீஜனல் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இது வந்துட்டு லாங் டேர்ம் அல்லது மீடியம் டேர்ம் கடனை எல்லாம் கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்கன்னு சொன்னா சம் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், ப்ரொடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, இப்போ உங்களோட நல்ல ப்ரொபோசல் ஒன்று இருக்கு, இந்த ப்ரொபோசலை பிஸ்னஸாக செய்யறதுக்கு காசு தேவை. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட போனால் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு காசு வாங்கும். இது பெரும்பாலும் இதுக்கு இந்த பெரிய கம்பெனியில கொடுக்க மாட்டாங்க, இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்புகளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக செய்வாங்க. டெவலப்மெண்ட் பேங்க், டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நார்மலி கால் ஃபைனான்சியல் வேர்ல்ட். இது எதுக்கு உருவாக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த வேர்ல்டு வார் 2 வந்த உடனே ஐரோப்பா முழுதும் என்னது சுடுகாடாக மாறிச்சு, எந்த ஒரு நாடும் எழும்பேறாம இருந்துச்சு. அப்போ அதுக்காக என்ன செஞ்சிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் இந்த புற டெவலப்மெண்ட் பேங்கில் உருவாக்கி, ரைட், அவங்க இந்த ஈக்கிய நிறுவனங்களுக்கு புத்துயிர் அளிக்கிறதுக்காக
தான் இந்த உருவாக்கப்படுச்சு டெவலப்மெண்ட் பேங்க். ஆப்பிரிக்காவில், ஆசியாவில் கண்டிப்பாக மோஸ்ட் கேசஸ் கோஇன்சிடென்ட் இந்த அட்டென்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இப்போ ஆசியா, ஆப்பிரிக்காவில எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகுதான் டெவலப்மெண்ட் பேங்குகள் பட்டுச்சு. இதில் ஃபங்க்ஷனை பார்க்கக்குள்ள இப்போ இண்டஸ்ட்ரி தேவைப்பட்ட லோனுகள் அது மாதிரி என்னது இந்த லோன் தான் அந்த சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு கொடுக்குற லோன் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல முதுகெலும்பாக இருக்கு. பெரிய நிறுவனங்கள் தொழிற்செஞ்சு பெரும்பாலும் அந்த என்ன செய்ய அந்த லாபத்தை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். ரைட், எக்ஸ்போர்ட் பண்றதுல இம்போர்ட் பண்றதுல இருக்கும். ஆனா அந்த சின்ன நிறுவனங்கள் தான் இந்த நாட்டுல தொழில் வாய்ப்பு கொடுக்கறது, இந்த நாட்டு ஜிடி உள்நாட்டுக்கு சப்ளை பண்றதுல எல்லாம் பெரும்பாலும் என்னது ஸ்டார்ட் அப் தான் இருக்கும். அந்த அதுக்கு தேவையான முதல்நிலத்தை கொடுக்குறதா இவர தொழிலாக இருக்கு. லெண்ட் மணி டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இப்போ பெரிய நான் சொன்ன மாதிரி பெரிய இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். பெரிய கம்பெனிக்கெல்லாம் அந்த லோன் கொடுக்காம ஒரு அளவான கம்பெனி தான் லோன் கொடுக்கும் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு. மியூச்சுவல் ஃபண்டுலையும் இது மியூச்சுவல் ஃபண்டையும் கொடுக்கும். அது ஃபண்ட் ரைஸ் ஸ்கீம் ஃபார் டெவலப்பிங் கம்பெனிஸ், ப்ராஜெக்ட் அட்வைசிங் சர்வீஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் இது என்ன செய்யும் செய்யும். இப்போ சென்ட்ரல் பேங்க் சம்மந்தமாக நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே நம்ம பெரும்பாலான எங்களை படிச்சிருக்கோம். இப்போ டைப் ஆஃப் பேங்க்ல இன்னும் ஆழமாக போகும்போது இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் த சிஸ்டம்னு பார்க்க போகக்குள்ள சில வங்கிகள் மிக்ஸ்ட் பேங்காக இருக்கும், சில வங்கிகள் இன்வெஸ்ட் பேங்காக இருக்கும், சில பேங்க் வந்துட்டு டிபாசிட் பேங்காக இருக்கும். ரைட், இன்னொரு பக்கம் பார்க்க போகல அது ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்க போகக்குள்ள யூனிட் பேங்கிங் தான் ஒரு வங்கி தான், பிரான்ச் அமௌண்ட்டும் இல்லை. அது யூனிட் பேங்கிங். பிரான்ச் பேங்கிங் நாடு பூராக பிரான்ச் வச்சுக்கிட்டு சரி. குரூப் பேங்கிங்ஸ்னா என்னது? குரூப் பேங்கிங்ஸ்னா ஒரு ஒரு கம்பெனி நிறைய பேங்க்களை வச்சிருக்கும், அது குரூப் பேங்கிங் சொல்லுவாங்க. அது செயின் பேங்கிங்ஸ்னா இது ஒரு இன்னொரு வகையான பேங்க். இது வந்துட்டு நான் இந்த குரூப் பேங்க் வந்துட்டு ஒரு நிறுவனம் தான் மற்ற பேங்க்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் செயின் பேங்க் அப்படி இல்லை. செயின் பேங்க் தான் ஒரு ஏங்கிற ஹெச்என்பி கமர்ஷியல் பேங்க், அது மாதிரி சம்பத் பேங்க், சிலான் பேங்க், இப்படி 4-5 பேங்க் சேர்ந்து ஒரு கூட்டாக அவங்களுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுட்டு வேலை செய்வாங்க. அவங்க போட்டி அடிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஆக்கள் சப்போர்ட்டாக இருந்து வேலை செய்வாங்க. அது மாதிரி கொரஸ்பாண்டன்ட் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குன்னா பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இப்போ டிபாசிட் பேங்க் சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னது பெரும்பாலும் இதோட மெயினாக நினைக்கிறேன் டிபாசிட் பேங்க் வந்துட்டு major commercial bank is accept deposits from the public and repayable on demand. This system வந்துட்டு attracting deposit to mobilize resources. இப்போ டிபாசிட் பேங்கோட மெயினாக என்னன்னு சொன்னா இவங்க பொதுமக்கள் இந்த காசு திரட்டி கொஞ்சமாக திரட்டி அதை ஷார்ட் டேர்ம் லோன் ஆகும், லாங் டேர்ம் லோன் ஆகும் என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க, லோனாக கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கமர்ஷியல் பேங்க் அக்செப்ட் டிபாசிட் அண்ட் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். இப்போ என்னன்னு சொன்னா கமர்ஷியல் பேங்க்கள் வந்துட்டு டிபாசிட் பேங்கிங் அப்படி செய்யுது. எப்படின்னா ஒரு சைட் தானே அது, ஒரு சைட் சேவிங் பேங்க் மாதிரி. அவங்க பெரும்பாலும் டிபாசிட் தான் அவரோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு ரெண்டுலையும் டார்கெட் பண்ணும். எப்படி கமர்ஷியல் பேங்க்கள் லோன் கொடுக்கணும், லோன் கொடுக்கறதுக்கு காசு, அந்த காசை பொதுமக்கள்கிட்ட தான் எடுப்பாங்க. அப்போ அது ஒரு ஃபோக்கஸ். இப்போ மேனேஜர் டிபாசிட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார் பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறது. மற்ற பேங்க் மேனேஜர் இருப்பார், அவர் டிபாசிட் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறது. அப்படித்தான் இந்த கமர்ஷியல் பேங்க் ஒரு சைட் டிபாசிட். இப்போ இவங்க டிபாசிட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பேங்க் வந்து டிபாசிட் எடுக்கும் இடத்துக்கு சொன்னா ரீபேபிள். அப்போ சேவிங் செய்கிறவங்க வந்துட்டு காசு கட்ட கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் இந்த காசை அக்செப்ட் பண்ணாங்க டிபாசிட் ஆகும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா ட்ரஸ்டியாக ஒரு ட்ரஸ்டியாக தெரியாங்க, நம்பிக்கையாளர் அவரை போட்ட காசிக்கு நம்பிக்கையாக சேர்ப்பதால தான் அந்த பேங்க் இருக்காரு, பணமாக பாதுகாத்து கொடுக்குறாரு. Deposit bank is justified only when the following conditions are present. Bank can confine themselves to deposit banking only when the financial machinery to meet the fixed capital requirement. இப்ப எல்லா பேங்குகளுக்கும் அரசாங்கம் பப்ளிக்காக டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்காது, எல்லாரும் கொடுக்காது.
அப்போ பொதுமக்கள் இருந்து டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ணணும்னு சொன்னால் சில சர்டன் கண்டிஷன் இருக்கு. அதில் முக்கியமான கண்டிஷன் தான் அது ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி, கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், ஃபிக்ஸ் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். சென்ட்ரல் பேங்க் காட்டணும் நாங்கள் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட், நாங்கள் ஆட்கள், நாங்கள் நிறுவனம், நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து நாங்கள் காசு எடுப்போம், லோன் கொடுப்போம். நாங்கள் லோனில் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அந்த டெபாசிட்டை திருப்பி கொடுக்கறதுக்கான இயலுமே எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சென்ட்ரல் பேங்கை சர்டிஸ் பண்ணணும். அப்போ தானே செய்யுங்க டெபாசிட் பேங்குக்கு டெபாசிட் பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்டை எடுக்கிறதுக்கு அது உதவும். லோன் எல்லாரும் கொடுக்கலாம், ரைட்? லோன் கொடுக்கறதுக்கு பெருசாக கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து லைசன்ஸ் எதிர்பார்க்க தேவையில்ல. ஆனால் டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் போகணும் லைசன்ஸ், இல்லாட்டி நெஞ்சிடுவான் அண்ணா தூக்கி போன மாதிரி பறந்து போய்த்துருவான் அவன். Bank which have less capital and reserve cannot acquire long-term assets or speculative or risky or non-negotiable instrument which cannot be easily converted into cash bank. So அவங்க என்ன செய்யலாது, அந்த ஷோர்ட் டேர்மோட அது அந்த லெஸ் கேபிட்டல் அதை காட்டிட்டு என்ன செய்யலாது, அதில் லைசன்ஸ் எடுக்க இயலாது. அவங்க ஸ்ட்ராங்கான ஃபிக்ஸ்ட் கேபிட்டலோட காட்டணும், காரணம் தான் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கும். இப்போ அவங்க என்ன செய்வாங்க, மெயின் ஓன் கேபிட்டல் தென் பரோட் கேபிட்டல். இப்போ இந்த இப்படியான நிறுவனங்கள், இந்த டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் என்ன சொந்த கேபிட்டல் தான் வச்சிருக்கு. அதனால தான் அந்த ஒன்று என்ன செய்யணும், ஒன்று அரசாங்க நிறுவனம் அறிக்கணும், அரசாங்க வங்கி அறிக்கணும், அல்லது கொழும்பு பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனியாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பார்க்கும்போது இதில் அடுத்த டைப், இப்போ ஒரு சைட் வந்துட்டு டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ணுறது, அடுத்த சைடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பாருங்க, which provide long term finance to business corporation government. இப்போ என்னது லோன் கொடுக்குற யாருக்கு லோன் கொடுக்குறேன்னு சொன்னால் பிஸ்னஸுக்கும் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இப்போ வெட்டிங் நடத்த போகிறேன், ட்ரிப் போகிறேன், இப்போ ஹையர் ஸ்டடி செய்ய போகிறேன், வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன்னு சொல்லி லோன் வாங்க இயலாது. இதில் இது வந்துட்டு பிஸ்னஸுக்காக, பெரிய பிஸ்னஸுக்கும் கவர்மெண்ட் தான் அது கொடுக்கும். They purchase entire issue of new shares and bond of business corporation or governments bodies and resell them to the public. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறுவனங்கள் பங்குகளை விற்கும் போது அல்லது தொகுதி கடன்களை விற்கும் போது, பொண்டில் விற்கும் போது இவங்க அவளையும் வாங்கி மொத்தமாக வாங்கி அதை பொதுமக்களுக்கு விற்பாங்க, ரீசேல் பண்ணுவாங்க திருப்பி, அதில் ஒரு லாபம் கிடைக்குவாங்க. அண்டர் ரைட்டர் இல்லை, அண்டர் ரைட்டர்னு சொன்னால் வித்து தாரன்னு சொல்லி வாங்குறேன். இது அப்படி இல்லை, இது வந்துட்டு வாங்கி விற்கிறது. இவங்க டோட்டலாக காசை இஷ்யூயிங் கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அண்டர் ரைட்டர் அப்படி இல்லை, அண்டர் ரைட்டர் வந்துட்டு காசை என்ன செய்வாங்க, வித்துத்தாரன்னு சொல்லி தான் காசு கொடுப்பாங்க. ஆப்பரேஷனல் டெக்னிக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு ப்ரிலிம் நெகோஷியேட் பண்ணி தான் லோன் சாமானில் நெகோஷியேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. லோன் கொடுக்கறதுக்கு முன்னே டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்பாங்க, அக்குவர் ஆணிவராக கேட்பாங்க. நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் ப்ரொடியூஸ், என்ன வகையான பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அது தன்மை என்ன, இதெல்லாம் பார்ப்பாங்க. மிஷின் வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் என்ன வகையான மிஷின் வாங்க போகிறீங்க, அதில் கண்டிஷன் என்ன, லோன் எவ்வளவு, அதில் சொந்த காசு எவ்வளவுன்னு சொல்லலாம் பார்ப்பாங்க. ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன் என்ன ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் வந்துட்டு என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அறிக்கணும், ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் மாதிரி அறிக்கணும், மாதிரி அட்வைசர் மாதிரி அப்படி கேட்கும். ஒரிஜினேட்டர் இன்ட்ரெஸ்ட் அக்ரிமெண்ட், இப்போ யார் அந்த நிறுவனம் சொந்தமோ அவங்க தான் போய் செய்வாங்க. இது அந்த மேனேஜரோ இல்லாட்டி அது புரோக்கரோ செய்யறல, டிரெக்டராக டீல் நடக்கும். இந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரன், ரைட், யார் கம்பெனி பொறுப்பு அடிப்படையில் தான் என்ன செய்யுது பெரும்பாலும் நடக்கும். மிக்ஸ் பேங்க்னு சொன்னால் இப்போ இது ரெண்டு செய்வாங்க. கொமர்ஷியல் பேங்க் வச்சு நம்ம சொல்லலாம், கொமர்ஷியல் பேங்க் எல்லாமே என்னது மிக்ஸ் பேங்கிங் எல்லாமே இருக்கு. ஏன்னு சொன்னால் அவங்க பெரும்பாலும் டிபாசிட் நம்பித்தான் லோன் கொடுப்பாங்க. Attracting deposits from general public and providing short term, medium term and long term capital to industries. இவங்க ரெண்டு செய்வாங்க, டிமாண்ட் டிபாசிட், சரி, மக்கள்கிட்ட இருந்து காசையும் பெற்றுக் கொள்வாங்க, அது மாதிரி லோனும் கொடுப்பாங்க, ரைட்.
ரைட். இப்ப இன்னொரு வகையில பார்க்கும்போது, இது வந்துட்டு சிஸ்டம். இந்த பேங்கோட சிஸ்டம். ரைட். இது தனி சேவிங் பேங்க் மாரி இருக்கும். ரைட். இது வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் மாரி இருக்கும். இவங்க பப்ளிக்கா என்ன செய்யறதில்ல. ஆ மக்கள்ட்ட இருந்து காசு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. டெபாசிட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க வந்துட்டு என்ன கமர்ஷியல் பேங்க் தான் அது. மிக்ஸ் பேங்க்ங்கிறது. இது ஸ்ட்ரக்சர் பேங்கோட ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் தெரியும். யூனிட் பேங்க். யூனிட் பேங்க் சொல்லி. யூனிட் பேங்க்ங்கிறது the system of banking corporation which carried right பாருங்க இந்த system the banking corporations are carried out through a single office என்னது single office and conform to the particular area right இப்ப யூனிட் பேங்க்னா நாடு பூராக இருக்காது நாடு பூராக கிளைகள் ஒன்றும் இருக்காது ஒரே ஒரு இடத்துல தான் பேங்க் இருக்கும் இது எந்த கிளைகள் எதுவும் கிடையாது ஒரு பேங்க் தான் சரிதானே ஒரு பேங்க் அந்த காலத்துல இருந்து இப்படி எல்லாம் இப்ப என்னது யூனிட் பேங்க்ங்கிறது சிங்கிள் யூஸ்வலி வெரி ஸ்மால் பேங்க் தட் ப்ரொவைட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் டு த லோக்கல் கம்யூனிட்டி டிபிக்கல் யூனிட் பேங்க் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வித்வுட் எனி கனெக்டிங் பேங்க் ஓ பிரான்ச்சஸ் இப்ப உதாரணமாக நிந்தூர் மக்கள் எல்லாரும் இருக்கீங்களா கிளாஸ்ல நிந்தூர் பிள்ளைகள் இருக்கீங்களா நிந்தூர் மக்கள் இல்லையா சமுதிர மக்கள் இருக்கீங்களா சமுதிராக்கள் இருக்கீங்களா இப்ப இந்த ஒரு சமுதிரையில வந்துட்டு என்ன செய்றீங்க சில பேங்கள் இந்த இந்த மனைக்கர சபையால பள்ளி நிர்வாக சபையால பேங்க் உருவாக்கியிருப்பாங்க அந்த பேங்க் வந்துட்டு வேற பிரான்ச் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கும் அவங்க வட்டி இல்லாம கடனை கொடுக்கறதுக்கு மக்களுக்கு கடனை கொடுக்கறதுக்காக செய்வாங்க அது சமுதிர மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்யறதுக்காக உருவாக்கியிருக்காங்க பேங்கர் இது சென்ட்ரல் பேங்க் அது சம்மந்தப்பட்டிருக்க மாட்டேன் பெரும்பாலும் லைசன்ஸுக்காக வேண்டி சில அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி பேங்குகளுக்கு எந்த ஒரு கிளைகளும் இல்லை இந்த லோக்கல் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்றதுக்காக தான் அது பெரும்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கு The bank maintain no branch. So some exceptional cases இருக்கும் சில இடங்கள்ல சைஸ் வந்துட்டு வெரி ஸ்மாலா இருக்கும் யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன சொன்னா corresponding bank யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பேங்க் இஸ் த அவர் தான் correspondent banking system அட்வான்டேஜ் வந்துட்டு என்னது இந்த ஊர்ல சமாந்தரையில் ஒரு பேங்க் இருக்குன்னு சமாந்தரை பாரு அந்த பேங்க் வந்தாலும் தெரியும் அவர் ஆறுண்டு அப்ப இவருக்கு லோன் போட்டு வந்தாருண்டா அவர் லோன் கொடுக்கலாமா இல்லையா வேற பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் அப்ப குய் அடிச்சு எங்க போடும் இது நீங்க வேற பேங்க் போனா பேங்க் மேனேஜர் பூசாரி பேரு இவர் ஆறு என்னன்னு சொல்லி ஹிஸ்டரி ஆராய்வாரு தான் செய்வார் அப்ப கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி கொஞ்சம் இழுத்து அடிச்சு அதான் பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த எக்கானமிக்கோ ஸ்மால் ஸ்கேல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் காசு கொடுப்பாங்க மில்லியன் கூட கொடுக்க மாட்டாங்க மில்லியன் 50 மில்லியன் 20 மில்லியன் கொடுக்க மாட்டாங்க காசு பர்சனல் கான்டாக்ட் சொந்தக்காரனா இருப்பான் தெரிஞ்சவனா இருப்பான் ஊர்ல அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூனிட் பேங்க் இது வந்துட்டு என்னது பர்சனல் தெரிஞ்சவங்களுக்கு தான் லோன் கொடுக்குறேன் சொந்தக்காரனா இருந்தா சேர்ந்து என்ன செய்வாங்க டீல் போட்டு காசை அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க அது வந்துட்டு பெரும்பாலான காசு இல்லை அப்படி எல்லாம் இருக்குது பிரச்சனை அது கொஞ்சம் மாற்றவங்களுக்கு தெரியும் பிரான்ச் பேங்கிங் சொன்னா நாடு பூராக பிரான்ச்சில் உருவாக்கி என்ன செய்யற பிரான்ச் வேலை உருவாக்கி இவங்க சேவை செய்வாங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த பிரான்ச் பேங்கிங் சிஸ்டம் கமர்ஷியல் பேங்க்ண்டா கமர்ஷியல் பேங்க் நாடு பூராக கிளைகள் வச்சிருக்கு கிளைகள் வச்சிருந்தா அதை அவங்க செய்வாங்க ரைட் இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் குரூப் பேங்கிங் தான் இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த குரூப் பேங்கிங்ஸ்னா குரூப் பேங்கிங் கேன் ஆல்சோ ரிஃபர்ஸ் டு கண்ட்ரோல் தட் கம்பெனி ஹேஸ் ஓவர் டூ ஹோமோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தம்பிக்கை பெரேரா தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கை பெரேரா தெரியுமா தெரியுமா உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் போட்டு போட்டு போயிட்டீங்களா எல்லாரும் என்ன இல்ல தெரியுமா சார் தம்பிக்கை தெரியல பெரேரா தொழில் முயற்சியாளர் அவர் பெரும்பாலும்
என்ன செஞ்சிருப்பாருன்னா அந்த வெலிபிள் ஒன் ஒரு கம்பெனி வச்சுக்க B1 சொல்லி அந்த வெலிபிள் ஒன்ங்கிற கம்பெனி கீழே நிறைய கம்பெனிகளை ஒரு சொந்தமாக்கியிருப்பார். உதாரணமாக என்ன எல்பி ஃபினான்ஸ் பேங்க், அடுத்தது என்னது செலான் பேங்க், செலான் பேங்க் இல்லை சம்பத் பேங்க், அது மாதிரி மற்றும் சில நிதி நிறுவனங்களை பெரும்பாலான ஷேர்களை வாங்கியிருப்பார். வாங்கி அவரை கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும் அந்த கம்பெனி அந்த பேங்க்களோட கண்ட்ரோல். இப்போ அவங்க அந்த பேங்கு வெளியில நமக்கு போட்டியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு என்னது அப்படின்னு சொல்றதை விட ரைட் ஒரு முதலாளி அவன் டிஃப்ரெண்ட் பேங்கை வச்சிருப்பான். இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல ஒரு நகை கடை, ஒரு முதலாளி நகை கடை, ஒரு முதலாளியா நகை கடை வச்சு ஒரு முதலாளி உண்டு. ஆனா 3 டிஃப்ரெண்ட் என்ன கடைகள் இருக்கும். இப்ப யாருக்கும் தெரியாது இது அதுல பிரான்ச்சுன்னு சொல்லி. சில பசார்களை பார்த்தா தெரியும். கடை இந்த கடையில் அடி அந்த கடையில் கட்டு பார்ப்போம், அந்த கடையில் கட்டு பார்ப்போம்ப்பா அங்க. ஆனா என்ன ஓனர் எல்லாம் உண்டு தான். ஓனர் எல்லாம் உண்டு நினைக்கிறேன். கடையோட பேர் வரையறைக்கு ஆக்கள் வரையறைக்கு அதனால விவர கடைன்னு சொல்லி அது மாதிரி தான் பேங்க்கும். நம்ம நாடுகள் இல்லாட்டியும் வெளிநாடுகளில் இருக்கிற பெரிய கம்பெனி பெரிய பணக்காரர்கள் இருப்பான். அவனுங்களுக்கு நிறைய சொந்தமாக பேங்குகள் இருக்கும். இப்போ அந்த பேங்க்ல வந்துட்டு சில குரூப் பேங்க் குரூப் பேங்கிங். This system aims to increase efficiency in banking operation with to decrease operational cost. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன சேர்ந்து வேலை செய்வாங்க ஒன்றா. வேற எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லா அவர் தான் பாஸ். அதனால அவர் நினைக்கிறதா என்ன பேங்க் அது ரேட் என்ன பிரிங்கிங் டூ மோ அண்டர் சிங்கிள் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ பேங்கில் வித்தியாசமாக பேர்ல இருந்தாலும் எல்லா பேங்களும் ஒரு ஓனர்ஷிப்புக்குள்ள ஒரு கண்ட்ரோலுக்குலாம் இருக்கும். ரைட் அதில் தான் சொல்றது என்னது குரூப் பேங்க்னு சொல்லுவாங்க. அடுத்தது செயின் பேங்கிங். நன்றி. செயின் பேங்க் என்ன செயின் பேங்க்னு சொன்னா இப்போ குரூப் பேங்க்னா என்ன முதலாளி ஒன்று இருக்கும். அதுக்கு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்கும். 2-3 என்ன பேங்குகள் இருக்கும். ஒரு ஓனருக்குள்ள 2-3 பேங்குகள் இருக்கும். ஆனா செயின் பேங்க் அப்படி இல்லை. இது வந்துட்டு 3 இண்டிபெண்டன்ட் பேங்க். 3 ஒரு ஆள் சொந்தமானது இல்லை. ஏபிசின்ட்டு 3 பேங்க் இருக்கு. இந்த 3 பேங்கும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யற, ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்ல இயங்குற இது செயின் பேங்க் சொல்றாங்க. ரைட். செயின் பேங்க்ங்கிறது இஸ் a form of bank governance in which individual or entity take control. Right. Chain banking governance in which individual or entity control at least 3 banks which are independently chartered. It is not like branch banking or group banking because banks within such system are separately owned and are not part of the same entity. Right. இது வந்துட்டு என்ன இல்லை வந்துட்டு ஒரு ஆள் சொந்தமான பேங்க் இல்லை. டிஃப்ரெண்டான பேங்குகள் சுதந்திரமான பேங்க் வங்கிகள் தனித்தனியே சென்று கொள்வாங்க. correspondent bank ஒன்று இருக்கு. correspondent bankங்கிறது this refers linking bank through deposits. The regional bank or small banks operating in the small localities will deposit their cash reserves in a big bank or nearby city bank. இப்போ என்னன்னு சொன்னா இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு தானே ஊர்ல சின்ன சின்ன கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். இல்லாட்டி இப்போ நான் சொன்ன மாதிரி சமாந்திர மக்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட வங்கி இருக்கும். இந்தூர் மக்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட வங்கி இருக்கும். அது கலம்புல மக்களுக்கு மட்டும். அப்புறம் வங்கிகள் என்ன செய்யணும் சொன்னா காசை கொண்டு போய் எங்க டெபாசிட் பண்ற என்ன உள்ளுக்கு வச்சுக்கிறியா கண்டாப்பட்டியில வச்சுப்பாங்களா காசை எங்க வச்சிருப்பாங்களா கையில காசை இல்ல காசு கையில வச்சுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கண்டா அந்த காசை எடுத்துட்டு போய் கொமர்ஷியல் பேங்க்லயோ அம்மானா பேங்க்லயோ போட்டு தேவைப்பட எடுத்துட்டு வேற லோன் கேட்டா அப்படி போட்டு சேவிங்க தாண்டு கேட்டா கொடுக்குறது வேற. அதானே என்னது கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் சொல்றேன். ரைட்.
இது வந்து ஸ்மால் பேங்க் தான், இது ஸ்மால் correspondent. virtual பேங்க் சொன்னா virtual பேங்க் என்னது, அந்த பிசிக்கலாக ஆஃபீஸ் இருக்க மாட்டான் இந்த பேங்குக்கு, எல்லாமே என்ன virtual என்னத்தில் இருக்குன்னு சொன்னா, உதாரணமாக அந்த பேபல் இதுதானே, பேபல் எல்லாம் வந்துட்டு இந்த ஆன்லைன் பேங்க் அந்த என்ன அந்த ஹெட் ஆஃபீஸ் பிசிக்கலாக ஆஃபீஸ் அதுவோ virtual. Virtual bank denotes the provision of banking and related services through online. பெரும் எல்லாமே ஆன்லைன் தான், டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் என்ன செய்யும் அந்த பேங்குகள் இயங்கும். ஆஃபீஸுக்கு போய் ஸ்லீப் போகிற அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது இருக்காது. ஏடிஎம் வந்ததால என்ன செய்யலாம், இந்த ஏடிஎம் மிஷின்கள் இருக்கும், அந்த ஏடிஎம் ஊடாக காசு தான் டெபாசிட் பண்ணலாம், எடுக்கலாம், டிரான்சாக்ஷன் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். யூனிவர்சல் பேங்க்னு சொன்னா ப்ரொவைட் ஆல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அண்டர் ஒன் ப்ரூஃப். இப்போ சில பேங்க்கள் இருக்கு, உதாரணமாக கொழும்புல இருக்கிற சம்பத் பேங்க் இருக்கும், அது எப்படி சொன்னா என்ன எல்லா சர்வீஸும் அடுத்து இருக்கும். இப்போ லோன் சர்வீஸ், ரைட், ஏதாவது வேற டிபாசிட் பண்றது, அடுத்தது வேற ஏதாவது சர்வீஸ், கம்பெனிக்கு கோஆபரேட் சர்வீஸ், கோஆபரேட் பேங்க், ரீட்டைல் பேங்க், எல்லாமே ஒரு ரூஃப்ல இருக்கும். அதை வச்சு நீ பெரிய டவருக்கு போனாலும் அங்கே இருக்கும். அந்த பார்த்துக்கிறது யூனிவர்சல் பேங்கிங் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். தனித்தனி பிரான்ச் ஒவ்வொருத்தர் இருக்காது, யூனிவர்சல் பேங்க் எல்லா சர்வீஸுமே இருக்கும் பெரும்பாலும். ரைட், briefly explain the following terms. இதெல்லாம் நீங்க ஆன்சர் எழுதி கொள்ளுங்க, சரிதானே? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னது, எக்ஸெப்ட் ஒரு ஃபங்க்ஷன், பேங்குற ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பிரைமரி ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்ன விட மக்கள்கிட்ட இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து டிபாசிட்டை ஏற்றுக்கொள்றதும் லோன் கொடுக்குறது தான் இவங்களோட பெரிய தொழில், முக்கியம். இந்த பிரைமரி மெயின் ஜாப். செகண்டரி ஃபங்க்ஷன் பார்க்கல ஏஜென்சி ஃபங்க்ஷன், நீங்கள் காசு அனுப்புறது, இன்னொரு ஆளுக்கு காசு அனுப்புறது, மாதம் மாதம் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் போட்டு அனுப்புறது, உங்களோட நீங்கள் என்ன காசை கலெக்ட் பண்ண சொல்றது, போர்ட்ஃபோலியோ நீங்கிட்ட கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ இருக்கு அதை மேனேஜ் பண்ணி தாண்டுக்கிறது, ரைட், ஒவ்வொரு மாதம் போய் இன்னொரு ஆளுக்கு காசை கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு ஏஜென்சி ஃபங்க்ஷன். உதாரணமாக நீங்கள் டெலிஃபோன் பில்லு காட்டுறது, கரண்ட் பில்லு காட்டுறது எல்லாம் பேங்கோட செய்யறது. பேங்க் வந்துட்டு ஒரு ஏஜென்டாக செய்யறது மாதிரி வேற. அப்படி ஏஜென்ட் எல்லாமே வேற ஃபங்க்ஷன் இருக்கு. வேற நம்ம சேஃப்டி லோக்கர் தாரது, டிராஃபல் எழுதி தாரது, அண்டர் ரைட்டிங் செய்யறது, ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் எழுதி தாரது, ரைட், இதெல்லாம் வந்துட்டு என்ன சப்போர்ட் சர்வீஸ், ரைட், பேங்க் சப்போர்ட் சர்வீஸ். பட் மெயின் சர்வீஸ் வந்துட்டு என்னது, இதான் வட்டி வச்சு மையமா செய்யறேன். இதுக்கெல்லாம் வட்டி இல்லை, இதுக்கு என்ன செய்வாங்க, சார்ஜ் பண்றேன். செகண்டரி வெர்ஷனுக்கு வர்றது சார்ஜ், இதுக்கு வர்றது வட்டி, இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு திருப்பி வாட்சி காட்டி வழங்கப்படுத்த உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஹிஸ்டரியை பார்க்கும்போது அதை நீங்கள் என்ன வாட்சை வழங்கணும் உங்களுக்கு, இலங்கையில் எப்படி வங்கி முறை உருவானுச்சுங்கிறத எல்லாம் வழங்கும், வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஸ்லைட் அனுப்புகிறேன். நம்ம இந்த கிளாஸ் முடிப்போம் இன்றைக்கு. என் அடுத்த பாடம் வந்துட்டு இதோட உங்களுக்கு 5 hours முடிஞ்சு 5 hours முடிஞ்சிருக்கீங்க. ஆமாம் சார். இன்னும் 3 hours இருக்கு. அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்கு படிச்சு தரத்துக்கு, பதில நான் உங்களுக்கு படிச்சு தரேன். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ரிஸ்க் சம்மந்தமா, ரிஸ்க் முக்கியமான விஷயம் பார்த்து வேற கேட்கலாம். கொஷின்ஸ் நாளைக்கு 1 hour கூட